இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். வெறும் படகுல இருந்துட்டு நிறைய பிரயாசப்பட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, எல்லாம் பிரயாசப்பட்டும் நான் லாஸ்ட்ல இருக்கிறேனே, இத்தனை வருஷம் சேர்த்து வச்சிருந்த எல்லாம் போச்சே, இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டதுக்கு எந்த பலனும் இல்லாம நான் வெறுமையா உட்கார்ந்து இருக்கிறேனே, வெறும் அலைய வச்சிருக்கிறேன்னு கண்ணீரோட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பேதருடைய வலை கிழியத்தக்கதாய் இழுக்க முடியாதபடி அந்த படவை நான் நிரப்பினது போல சரிந்து விழும்படி உன் காலியான படகை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க பொருளாதாரம் சரிந்து விழும்படி அவரால் நிரப்பப்பட போகிறது. பிரைஸ் காட், ஹalleluya. இது மனுஷனுடைய பலத்தினால அந்த மீன் வரலங்க. சோத்திரம். பேதுருடைய ஞானத்தினால, பேதுருடைய திறமையினால அந்த மீன் அவன் பிடிக்கல. அவன் பிரயாசப்பட்டு ஒண்ணும் இல்லாம தோற்று போயிருந்தான். ஆனால் தேவனுடைய வல்லமையினால சரிந்து விழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அந்த படவை நிரப்பினது போல உங்க குடும்பத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிரப்ப போகிறார். இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து ஆமென் சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. சரிந்து விழும்படி கொடுக்கிறவரே இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல இழுக்க முடியாத சில ஆசீர்வாதங்களை, இழுக்க முடியாத சில நிரம்பத்தக்க சில மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.